ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டியும் சோழனும் அவங்க அண்ணாக்காக ஜாதகம் எழுதலான்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்கிட்ட போயிருப்பாங்க. அங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இது ஜாதகத்துக்கு இவ்வளோ பேர் நம்பிட்டு இப்படி க்யூவில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேசாமல் நாமளும் இந்த மாதிரி ஒரு வேலையை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்கிறப்போ உள்ளே இருக்கணுவனுக்கு தெரியுமா தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனையும் பாண்டியனையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்கு சார் ஜாதகம்? ஜாதகம்லாம் வேண்டாம், புதுசாக எழுத போகிறோம், அவங்க பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் தெரிஞ்சால் போதாதுப்பா, அதோட நேரமும் தெரியணும், அது இல்லைன்னா எழுதி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அது இல்லைன்னா இருந்துட்டு போகுது விடுங்க அந்த மாதிரி சொல்லாமல், இல்லை நீங்கள் என் அண்ணன் நல்லவன் வல்லவன், நிறைய சம்பாதிப்பான், நிறைய குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருப்பான், இன்னும் பிஸ்னஸ் எல்லாம் நிறையா பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நிலாவும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே நல்ல குடும்பமானு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்க, அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே சொல்லுவாங்க. இப்போ யார் நல்ல குடும்பம் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, அது இல்லை, ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரிங்க அப்படி தான் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் சோழனை திட்டுவாங்க. நான் மட்டும் எப்படி அவங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்காம நான் ஏதோ ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி பேசிகிட்டு இருக்க, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன்களை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு அண்ணனை திட்டுறா, அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க சோழன் வீட்டுக்கு வராங்க. அதுவும் இல்லாமல் அங்கே 5:15 ஆனாதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துட்ருப்பாங்க. 5:15 ஆனதுமே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்ததுமே, ஓ பரவாயில்ல, ஆனால் சின்ன வீடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அப்போது பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்ணு வாழ போகிற வீடு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியணும், அவள் சொகுசாக வாழணும், அது இல்லாமல் வாஸ்தெல்லாம் சரியாக இருக்கணுமான்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் தான் வேணும் நான் எடுத்துகிட்டு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டு வாஸ்து பார்க்கணும், அப்புறம் இங்கேயே ஜாதகம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் குடும்ப ஜோசியக்காரரே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஜோசியக்காரன் அதுக்குள்ளே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த ஜாதகத்தை போட்டு பார்த்துட்டு ரொம்பவே பதட்டமாகவும் சேரனை பார்த்து பார்த்து ஜாதகம் போடுவாங்க. அப்போ ஜோசியக்காரர் சொல்லுவாங்க, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா சரியில்லையா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, இப்போ எழுதுனீங்களா ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு யாருமே பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுருக்காங்க. நிலாவுக்கு கோபமும் வருது, எல்லாம் இவரால் தான் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.